Hi, this is Subhatra Shri, consultant psychologist from Krish Hospitals. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EMDRன்ற ஒரு தெரப்பி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தெரப்பி நிறையா இருக்குது. CBT இருக்குது, DBT இருக்குது. ஏன் நான் பர்டிகுலராக EMDR பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ மூவ்மெண்ட் டீசென்சைட்டேஷன் ரீப்ராசஸிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இந்த தெரப்பியில் எதை பற்றி எதுக்கான ஒரு டிசார்டருக்கு மேக்ஸிமம் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி உள்ள டிசார்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து EMDR போடுறாங்க. ஆனால் பர்டிகுலராக PTSDன்னு ஒரு டிசார்டர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது இப்போ சின்ன வயசில் ஒரு குழந்தை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அப்போது தெரியாது நமக்கு என்ன நடந்துச்சு என்னன்னு. ஒரு வளர்ந்து ஒரு 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு புரிய வரும், ஓஹோ நமக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்போது நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு அதை நிறையா ஃபீல் பண்ணி டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டடீஸில் அஃபெக்ட் பண்ணும். ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருக்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து EMDR அப்ளை பண்ணலாம். EMDRல என்ன அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஐ மூமெண்ட்டுன்னு இருக்குது. நம்மளோட ஐ மூமெண்ட்டை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த தெரப்பியை வந்து நமக்கு கொண்டுட்டு போக போகிறோம். அதாவது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்கள் மூலியமாக அதோட எதிர்மறை எண்ணங்களை நம்ம சரி செய்கிறது. அதாவது முழுசாக நம்மளால் அதை மறைக்க முடியாது, ஆனால் அதோட நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணுறது, எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்குறது தான் இந்த EMDR வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? தேங்க்யூ.